இந்த பாட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுட்டியான ஒரு பொண்ணு, அதான் சுகன்யா கேரக்டர். அந்த சுகன்யா கேரக்டர் சொல்லும்போது அதுக்கு எப்படிலாம் கொடுக்கலாம், சரி ஓகே இவங்க அந்த மனோரமா ஒரு அம்மா கேரக்டரில் பண்ணுறாங்க, சுகன்யா கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பேருக்குள்ள கல்யாணம், அதாவது காதலை சொல்வதற்கு முன்னாகவே கல்யாணத்துக்கு முன்னாகவே அந்த மாமியாருக்கும் மருமகனுக்கும் இருக்கிற ஒரு சின்ன ஒரு சண்டை, ஒரு 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 அந்த அந்த இவங்களை அவங்க திட்டுறது, இவங்களை திட்டுறது, ஒரு ஆக்ரோஷமாக பேசுறது, இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு கலகலப்பான ஒரு விஷயமாக அந்த படத்தில் கொண்டு போயிருந்தது. அதுக்கப்புறம் வந்து கவுண்டமணி செந்திலுடைய காமெடி, அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த கதைக்கு ஒட்டிய தனி ட்ராக்காக இல்லாமல் கதைக்கு ஒட்டிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வண்ணானாக நமது கவுண்டமணி சார் வந்து அவர் நடிச்சிருப்பாரு. அதே சமயத்தில் அவருக்கு அசிஸ்டண்டாக செந்தில் வருவார். அந்த படத்தில் வடிவேலு சாரும் நடிச்சிருப்பாரு. அதாவது செந்திலுக்கு அசிஸ்டண்டாக வடிவேலு வருவார். ஸோ இப்படியெல்லாம் வந்து இந்த கதையில் வந்து நிறைய சாராம்சங்கள் இருக்கும். அதே மாதிரி அந்த ஊர்லலாம் பர்ச்சேஸ், அதாவது ஊருக்கு போய் நம்ம துணி கடைக்கு போகிறதில்ல, புடவை எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா புடவைக்காரவங்க வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு வந்து என்றா வீட்டுக்கு போனேன் ஆத்தா துணி நினச்சி எம்பிட்டுரா 300 அப்படின்னா உங்களுக்கு என்ன 400 இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து புடவை வந்து வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போகிறது. இது வந்து அந்த இடத்துல, அதாவது கொங்கு மண்டலங்களில் பயங்கர ஃபேமஸான ஒரு விஷயம், அந்த வீட்டுக்கு வந்து அந்த புடவையெல்லாம் வியாபாரம் பண்ணுறதுங்கிறது.